வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆய்வக உதவியாளர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 388 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 25,500லேருந்து அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டெப்டி ரிஜிஸ்ட்ரர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரர் இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 போஸ்டிங் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் 1 போஸ்டிங், செக்ஷனல் ஆஃபீஸர் 8 போஸ்டிங், அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் 8 போஸ்டிங், அசிஸ்டன்ட் 3 போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் 106 போஸ்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 79 போஸ்டிங், பிரைவேட் செக்ரட்டரி 1 போஸ்டிங், பர்சனல் அசிஸ்டன்ட் 6 போஸ்டிங், ஸ்டெனோகிராஃபர் 22 போஸ்டிங், ரிசர்ச் ஆஃபீஸர் 2 போஸ்டிங், எடிட் பப்ளிகேஷன், அதே மாதிரி கர்ச்சேட்டர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குக்கு, மெஸ் ஹெல்ப்பர், அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒர்க் அசிஸ்டண்ட், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இன்ஜினியர் அட்டண்டன்ட், அது மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் சிஸ்டம் அனலைசர்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அட்டண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் ஆப்ரேட்டர், ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேபரட்டரி அசிஸ்டண்ட், லேபரட்டரி அட்டண்டன்ட் இது மாதிரியான போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 388 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டெப்டி ரிஜிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி, அதே மாதிரி அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டருக்கு மாஸ்டர் டிகிரி 55% படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. செக்ஷனல் ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரி எதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, அதே மாதிரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி தான். தென் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி, இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் பேச்சுலர் டிகிரி, இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், இதுக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி எது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். எடிட்டர் பப்ளிகேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தென் கரெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங், இதுக்கு வந்து 55% மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா குக் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. தென் மெஸ் ஹெல்ப்பர், இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அட்டண்டன்ட், ஸோ இது மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அனலைசஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் அனலைசஸ், சிஸ்டம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன், இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அடுத்து ஜூனியர் ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன், இதுக்கு வந்து 10th அல்லது ஐடிஐ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அசிஸ்டண்ட் மேனேஜர், ஸோ இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து +2 வந்து லேபரட்டரி அட்டண்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிலிட்டியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. உனக்கு வந்து இவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதோ ஸோ நீங்கள் அந்த போஸ்டிங் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைட் பண்ணி இவங்க தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, தென் என்ன போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் தென் நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா recruitment.nta.nic.in இந்த
இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அல்லது இன்னொரு வெப்சைட்டும் வந்து இருக்குது, recruitment.nta.nic.in இல்லாமல் njnu.ac.in இதில் போய்ட்டு நீங்கள் கேரியர்ஸில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 10th மார்ச்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. தென் நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1க்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது, சவுத்தில் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. சவுத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.